ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல முதல் வீடியோ பார்க்க வரவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு ரீல்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம கஷ்டப்பட்டு பார்க்குற வேலைக்கு ஒரு ப்ரொமோஷனோ சம்பள உயர்வோ கிடைச்சா அது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு வாட்டியாவது நாம இந்த அளவுக்கு சுதந்திரமா வேலை பார்த்து முன்னேற காரணம் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா வேலையுமே பார்த்துக்கிற தன்னுடைய மனைவி தான் அப்படின்றத உணர்ந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருப்போமா? அட்லீஸ்ட் இனிமேலாவது நமக்கு ஆஃபீஸில் நடக்கிற நல்ல விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லும் போது அதுக்கு காரணமும் நீதான்றத சொல்லி அவங்கள ஒரு வாட்டி ஆசையா அள்ளி அணைச்சு பாருங்க. கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசினன்ற மாதிரி இருக்கு. பெரியப்பா 2001 அட்டு. கடலூர் மாமா 1001. கடலூர் மாமா 1001 அட்டு. அட்டு 50 ரூபா எழுதிக்கிறானுடா. 50 ரூபா எழுதிக்கிறாங்க. மளிகல்ல 50 ரூபா வருது இல்ல கஞ்சப்பையில். இன்னும் நல்லா திட்டுறா பிச்சைக்காரன் நாய். பிச்சை சோறு துண்டதுக்குனே வந்துடுறானுங்க என் வீட்டு கல்யாணத்துக்கு. எவன்டா அது? உங்க மாமனார் தான்டா. 50 ரூபா எழுதிட்டு வந்துட்டானுங்க. எந்த கையில சொன்னாங்க குடும்பம்? டேய் அந்தாலே பாவம் நான் பொண்டாட்டி பின்னாடி சுத்தின்னு இருக்கிறான். அது பார்த்தது இல்ல? பொண்டாட்டி பின்னாடியே சுத்துவான் முந்தாணி மாதிரி. புத்தியே கிடையாது. நீ அவனை மாதிரி தாக்குற. இப்பதான் தங்கச்சிக்கு நல்ல முறையா கல்யாணத்தை முச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அமிச்சுக்கிறேன். எல்லாம் வீட்டு ஆயிடும். உனக்கே பிபி இருக்கிற. சரி 2 சைபர் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறேன். வீட்டுல சொல்லாதண்ணா. அது வெங்கடாச்சலபதி 5001 அட்டே. கல்யாணத்துல எல்லா வேலையும் நான் தானே எடுத்து போட்டு செஞ்சேன். சாம்பார் கொதிக்க தூக்கி போடணும். காலையிலே ஊத்திக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா குடுத்து வாங்கி தானுடா. போயிட்டு கட்டில படு வாய்ஸ் ஒரு சரியான வாய்ஸ். சூப்பர். தம்பி படிச்சிருக்கியாப்பா? இந்த பாரு நானே 1008 டென்ஷன். சரி நான் பச்சிரேன். நான் சொல்லு வேலை கொடுக்க போறியா? தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் கையில 1000 ரூபாய் கொடுங்க காசு ஜிபே பண்ணிடுறேன்னு சொன்னான். நானும் பையன் பார்க்க டீசென்டா இருக்கானேன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தா ஜிபேவும் பண்ணிட்டான். காசு மட்டும் அக்கௌண்ட்ல ஏற மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? சரி போனை கொடுங்க நான் பாக்குறேன். ஜிபே எத்தனை நாளா யூஸ் பண்ணுறீங்க? போன வாரம் தான் பையன் ஏத்தி குடுத்தான். அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணுவேன். பாஸ்வேர்டு கூட 2345. அதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றேன்? அம்மா சொன்னப்பா 1234 தான் பாஸ்வேர்டு. எப்படி கன்ஃபியூஸ் பண்ண பாத்தியா? எல்லாம் உசாரா இருப்பேன்ப்பா. ஐயோ உன்னை யாராலையும் ஏமாத்த முடியாதுண்ணா. அது இருக்கட்டும், நீ காசு வருவிப்பா? 4 வாட்டி உட்காந்து எழுந்துருண்ணா. காசு வருமா? கக்கூஸ் தான் வரும். தம்பி என்னப்பா இப்பெல்லாம் பேசுற? அப்புறம் அவன் ஜிபேல உனக்கு காசு எல்லாம் 1000 ரூபான்னு போட்டு மெசேஜ் அனுப்பிக்கிறான். அது கூட தேவை லூஸ் மாதிரி வந்து பேசுனீங்க. என்னப்பா இப்படி ஏமாத்திட்டான்? எதனா வழி சொல்லுப்பா. எங்க போனா? தம்பி என்னப்பா இப்பெல்லாம் வெறுப்பேத்துற? அப்ப என்ன படிச்சுக்கிறேன்னு வெறுப்பேத்தினேன். எனக்கு எப்படி இருக்கும்? தம்பி தெரியாம பேசிட்டப்பா. என்னப்பா பண்றது சொல்லுப்பா. சரிண்ணா போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடு. காசு கச்சிருவாப்பா? கிடையாது. ஏன்பா? ஏன்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டே இல்ல. விளையாடாதப்பா, பையன் அடிப்பாப்பா. சரி ஒன்னா அலாதண்ணா பார்க்க பாவமா இருக்கிற. என் பையனுக்காக வச்சிருந்தா 1000 ரூபா. சரிந்தா வச்சுக்கோ. இதுக்கப்புறம் யார்ட்டையும் ஏமாறாத. இதுவே கட்சியா இருக்கட்டும்ண்ணா. ரொம்ப நன்றிப்பா. தம்பி குத்த காசுல சோட்டா பீம் போட்டோலாம் போட்டு காசு இல்ல, குழந்தைங்க விளையாடுறோம். 3 மாலா மல்லிகைப்பூ முக்கத்தில விக்கிறாங்க. 3 மாலா மல்லிகைப்பூ 300 ரூபா சொல்லுறாங்க. 300 ரூபாய்க்கு வித்தாங்கண்ணா. ஒரு 10 மோளம் வாங்கி வாங்க. 10 மோளம் வாங்கி வந்து பாடையில ஏத்துறதுக்கா? கேட்டா 300 ரூபா ஒரு முழம், அதுவே 10 முழம் வேணுமா? செம்மையா கலாச்சி விட்டார் போல மனுஷன். சும்மா காக்கோ கடிக்கல மாட்டேன். சும்மா சாப்பாடு போடுறாங்க அது கூட பண்ணேன். இது நம்பியா வந்த அதாவது 10 மணி ஆகும் நல்லா தூங்கும். பெல்ட் போடாம பாரு ஏதோ நாடா மாதிரி கட்டி வச்சிருக்கு. இப்போ கடிக்க மாட்டாங்க சும்மாங்க. என்ன பண்றது?
குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவான் தெரியுமா? கடிக்க மாட்டேன், சும்மா கோல்ட் ஆயிடுச்சு வேற எனக்கு. வரல, நாய் வாய்ஸ் வேற வர மாட்டேது. சும்மா கடிக்க மாட்டேங்க. ஆண்டி 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 அப்படி கூப்பிட்டா மாட்டான். நம்ம தாண்டி தான் போனோம். ஆண்டி நாயா? ஏய் அது ஒன்றும் பண்ணாது. ஏய் சும்மா இருக்க மாட்டேன், வா பார்த்துக்கலாம். ஆண்டியை நம்பி போறீங்க. இங்க வந்தப்போ முதல்ல கடிச்சதே ஆண்டியை தான். முதல்ல கடிச்சதே ஆன்டி தான். வாழ்க்கையில அள்ளின தேடும் யாரொரு பூவின் மொட்டு. குத்து சண்டை பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. என்னடா சீக்கிரம் வந்துட்ட? என்னடா சட்டெல்லாம் உப்பு பூத்துருக்கு? எதுக்கு டென்ஷனா இருக்க? ஏதாவது சொன்னா தானே தெரியும். என்னன்னு சொல்றது? சட்டில மட்டும் தான் உப்புக்குது, சோத்துல எங்கடா உப்பு போடுற நீ? நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறமா நீ. நீ ஒண்ணு வேலைக்கு போறியா? நான் உனக்கு சமைச்சு போடுறேன். எதனா சொல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா? மண்டியில என்ன மசாலா இருக்குது உனக்கு? அங்க அடுப்பாண்ட மசாலா இருக்கிறதோட சரி. பரமண்டத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, சாப்பாடு கட்டி கொடுத்த பாவத்துக்கு என்ன மாணவரையா திட்டிட்டு போறான். அவனுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணுங்கப்பா. உடனே ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கடா. இந்த பிரெட் ஆம்லெட்ல சாஸை ஊற்றி சாப்பிடுறது சூப்பரான ஃபீலிங்க. நான் ஊற்றி காட்டி சாப்பிட்டே காட்டுறேன். சோஃபா விற்காம வீடியோ போட மாட்டாங்க, புரிஞ்சுக்கணும். செம்மையான சூப்பராக இருக்குங்க இந்த ஃபீல். எனக்கு டக்குன்னு ஒரு டவுட் வந்துச்சுங்க. இது பிரெட் ஆம்லெட் செய்கிறத நான் பார்த்துருக்கேன். தவால் வந்து முட்டை போடுறாங்க, முட்டை போட்டு அதுக்கு ப்ரெட்டு போட்டு அதுக்கப்புறம் அதை எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் அதை மூடி தராங்க. இதுதான் பிரெட் ஆம்லெட்டு. பிரெட்டுக்குள்ளே ஆம்லெட் இருக்கா இல்லை பிரெட்டுக்கு மேலே ஆம்லெட் இருக்கான்னு டவுட்டுங்க. ஒன்று பிரெட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, ஆனால் ஆம்லெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மள்கிட்ட ஒரு சோஃபா இருக்குங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இருங்க நான் சாப்பிட்டு வரேன். திருந்தலாம். ஷாபாவை விற்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. டேய் ஒரு நிமிஷம் டேய், அவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா பேர் தான் ஞாபகம் வர மாட்டேன். யாரா இருக்கும்? குமார் கத்து. குமாரா? குமாரே அப்பா அவன் இல்ல. சண்முகன் கத்து. சண்முகம் அவனும் கிடையாது. மாப்பிள்ள அவனா சந்தோஷம் கத்தவா? ஏய் அவன் போய் ஸ்டைலா இருக்குண்டா. பழனின்னு கத்து. பழனியே ஸ்டைலா இருக்கும். மாப்பிள்ள திரும்பி பார்க்கறான். அப்பா அவன் பேர் தான் இருக்கும். டெய்லி பேசிட்டு வந்துடுறேன். எப்பா பழனியா? ஏய் மாறி முத்த எப்படிடா? நல்லா இருந்தா? எங்க தானே போன இவ்வளவு நாள்? கட்சியா ஸ்கூல்ல பார்த்தது இல்ல. ஆனா அந்த ஸ்கூல்ல நமக்கு எவ்வளவு மெமரிஸ்ல. அந்த ஸ்கூல் மாரி வராதுடா. எங்க நீதான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வேற ஸ்கூல் போயிட்ட? எங்க மாப்பிள்ள வீடு மாறிட்டேன், அதான் அங்க கிட்டக்கிற ஸ்கூல் போயிட்டேன். எப்படி எத்தனை வருஷம் ஆனாலும் பேர் கண்ணு மாதிரி கரெக்டா சொன்ன பாத்தியா? தெரியும்டா, நம்ம பழக்கம் அப்படி. சரி மாப்பிள்ள அட்டா சரி பார்த்து போ. டேய் யார் அது? ஸ்கூல் ஃப்ரெண்டா. உங்க அப்பா உன்னை 5th ஸ்கூல்ல நிறுத்திட்டாரு. நீ எந்த ஸ்கூல்ல பச்சா? நான் எங்க பச்சேன்? டேய் நான் ஸ்கூலுக்கு வெளியே சோள கடை போட்டிருந்தேன். அப்ப அவன் மச்சான் என் பக்கத்துலயே போண்டா கடை போட்டிருந்தான். அப்ப ஸ்கூலுக்கே நாங்க தான் பெரிய சப்ளையரு. மச்சான் போண்டா போடுவான் பாரு, மனமா இருக்கும்.
மனமா இருக்கு. செம்ம ட்விஸ்ட் வைப்பானுங்க இவனோட வீடியோ எல்லாம். இவதுக்கு ஃபோன் பண்றா? சொல்லுமா. ஹலோ அபி, 2000 rupees அனுப்புறியாடா? 2000 தானே? தோ இரு அனுப்புறேன். அப்படியே லைன்ல இரு. அம்மோ 2000 வந்துச்சான்னு வந்து மெசேஜ் பாக்குறியா? மெசேஜ் வந்தா எனக்கு பார்க்க தெரியும். என்ன 2000 அனுப்பிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறியா? இன்னும் அனுப்பல. இப்பயே இந்த மாதிரி திமிரு காட்டுற. 2000 rupees அனுப்பிச்சா என்ன வந்து பண்ணுவ நீ? அனுப்ப முடியாது, கிளம்பு. ஐயோ அபி 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எதுக்கு இந்த வேலை? கிளம்புட்டான்பா. ஹாய் ஃப்ரெண்ட், திருவாரூர்லேருந்து சிக்கன் சுரேஷ். இவர் தம்பி நம்ம கடைக்கு வந்துட்டு இருக்காரு. 4 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு சொன்னாங்க. வண்டியில் வித்துட்டு போனாங்க. தம்பி 4 கிலோ வெங்காயம் 100 ரூபானா அப்போ 1 கிலோ வெங்காயம் எவ்வளோன்னு தம்பிகிட்ட கேட்டேன். தம்பி 1 கிலோ வெங்காயம் எவ்வளோ? தெரியல. இப்போ தம்பிகிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க அப்புறம் அதுக்கு பதில் கரெக்டாக சொல்ல பாருங்க. தம்பி ஆன்சு பாக்கெட் எவ்வளோ விற்கிது? நன்னிலத்தில் 80 ரூபா. பீடி கட்டு எவ்வளோ விற்கிது? 15 ரூபா. கோல்டு பில்டர் எவ்வளோ விற்கிது? 10 ரூபா. இந்த பவுடர் கொட்டி போடுவாங்களே ஒரு பாக்கு, அது எவ்வளோ? 10 ரூபா. அதுவும் 10 ரூபா. நம்ம கேட்ட கேள்வி எவ்வளோ சிம்பிளான கேள்வி. இந்த சாண்டகுடிக்கு பைய உலகத்தில் உள்ள போதைப் பொருள்லாம் ரேட்டை தெரிஞ்சு வச்சிருக்கான். சிரிக்கிறாம இருக்கான். சாண்டகுடிக்கு என்னடா வார்த்தை? அதுக்கு என்ன மீனிங்னே தெரியலடா அதுக்கு. ஆனா சிரிப்பாகுது கேட்டா. ஐயோ எப்பா, சாண்டகுடிக்கு பைய. மேரேஜ் ஆனிவர்சரி அன்னைக்கு ஹோட்டல் கூப்பிட்டு வந்தா என்னங்க ஃபோனே நோண்டிட்டு இருக்கீங்க? சரிங்க பாருங்களேன். என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னை பார்த்து என்ன நினச்சிங்க? ஐயோ, இந்த கருமத்தை ஆர்டர் பண்ண ரிட்டர்ன் கூட போட முடியாது. ஆமா கேட்டா ஐயா உனக்கு வாக்குல சனி வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. உடம்ப பத்திரமா பாத்துக்க. மேட்ரிமோனியில் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துருந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்ணா. உங்களை எங்கள் பொண்ணுக்கும் ரொம்ப இஷ்டமாயிடுச்சு. உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னோட பொண்ணு பேர் வந்து சங்கீதா. என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்களா? ஓகே சரி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அப்போ போங்கப்பா, பர்சனலாக கண்டிப்பாக உங்களை தான் கட்டிக்கணுன்ற ஒரு தாட் எனக்கு வந்துடுச்சு. என்ன நல்லா பார்த்துப்பீங்களா? சொல்லுங்க. பார்த்துக்குவோம். உங்களை யாராவது லவ் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? உண்மையை சொல்லணும். நாளை பின்ன நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? இல்லை இருக்கு. எங்கள் ஆஃபீஸ்லேயே பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். அன்னைக்கு எடுத்தோம்ல, என்னோட ஃபர்ஸ்ட் கல்யாணத்தில் எடுத்தோம்ல, அதை அனுப்பிச்சு விட்டுறேன். ஹலோ, நீ ஃபர்ஸ்ட் போட்டோ அனுப்பிச்சுடுங்க, நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம். எங்கள் அப்பாட்ட சொன்னால் எங்கள் அப்பா கேட்கவே மாட்டுறாரு. அவர் உட்காந்து இது ஃபேஷன் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன வயசாகுது உங்களுக்கு, என்ன பண்ணிட்டு? நான் இந்த கால் பேசி முடிச்ச உடனே உங்களுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 டீட்டெயில்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கணும். என்னன்னு கொஞ்சுவீங்க, நான் உங்களை கோப்புன்னு கூப்பிடுவேன். சங்குன்னு கூப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு ஊதிடுவேன், ஒரே ஊதா. என்ன கண்டுபிடிச்சிருந்தா யாரு பேசுறது? என்ன யார் கண்டுபிடிச்சு யார் பேசுறா? தேனுக்கான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கண்மணி, அவங்களோட ஃப்ரெண்டு தான் பேசுறது. அவனே டீட்டெயில் கொடுக்குறான்டா. தம்பி கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். கீழே கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். கீழே குழியில கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி வேல்ராஜ். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எல்லாம் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் கரெக்டா வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். until then take care from லலித் and சரத். பாய். பாய்.